கிறிஸ்தவ மதம்னு சொன்னாலே உங்க மனசுல என்ன வரும்? நிச்சயமா ஒரு சிலுவை தான் இல்லையா? ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சின்னம் எப்போதுமே அப்படி இருந்ததில்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, எல்லாருமே அதான் சொல்வீங்க. இன்னைக்கு சர்ச்ல இருந்து நம்ம கழுத்துல போடுற செயின் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சிலுவை தான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட மறுக்க முடியாத ஒரு அடையாளமா இருக்கு. ஆனா இது எப்போதுமே இப்படி இல்லைன்னா நம்புவீங்களா? முதல் கிறிஸ்தவர்கள் சிலுவை ஒரு சின்னமாவே பயன்படுத்தலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இயேசுவோட மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 300 வருஷமா கிறிஸ்தவர்கள் சிலுவையை தங்களோட முக்கிய சின்னமா பயன்படுத்தவே இல்லை. இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? அப்படியானா அவங்க என்னதான் பயன்படுத்தினாங்க? வாங்க, அந்த ரகசிய சின்னங்களோட உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். அதாவது ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யத்துல அவங்கள கொடூரமா துன்புறுத்தினாங்க. அதனால அவங்க தங்களோட நம்பிக்கையை வெளிப்படையா காட்டிக்கவே முடியாது. தங்களை பாதுகாத்துக்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுக்கிறதுக்காகவும் ஒரு ரகசிய மொழிய, அதாவது ரகசிய சின்னங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க யூஸ் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு சின்னம் இந்த மீன். இதோட பேரு இக்திஸ். இது பார்க்க சாதாரண மீன் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. கிரீக்க மொழியில ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ரட்சகர்னு சொல்ற வாக்கியத்தோட முதல் எழுத்துக்களை ஒன்னா சேர்த்தா இக்திஸ்ங்கிற வார்த்தை வரும். இக்திஸ்னா கிரீக்கத்துல மீனுன்னு அர்த்தம். எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு கோட் வேர்டு பாருங்க. அடுத்தது புறா. புறானாலே நமக்கு அமைதி தான் ஞாபகம் வரும் இல்லையா? யூதர்களோட பாரம்பரியத்துல, குறிப்பா நோவாவோட கதையில புறா ஒரு நல்ல தொடக்கத்தோட அடையாளமா இருந்துச்சு. அதே தான் கிறிஸ்தவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இது பரிசுத்த ஆவியோட சின்னமா மாறிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிறிஸ்தவம் மத்த கலாச்சாரங்கள்ல இருந்த நல்ல விஷயங்களையும் எப்படி தனக்குள்ள எடுத்துக்கிச்சுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. இந்த எக்ஸ்பி மாதிரி இருக்கிற சின்னம், இதோட பேரு கைரோ. ஒன்னும் இல்ல, கிறிஸ்டோஸ் அப்படிங்கிற கிரீக்க வார்த்தையோட முதல் 2 எழுத்துக்கள் தான் இது. சிலுவை ஒரு பெரிய அடையாளமா வரதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதுதான் கிறிஸ்துவோட ரொம்ப பவர்ஃபுல்லான, பரவலா பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாளமா இருந்துச்சு. அப்போ எதுக்காக இந்த ரகசிய சின்னங்கள்? இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, ரோமர்களோட கொடுமையில இருந்து தப்பிக்க. 2வது, யார் நம்ம ஆளுங்கன்னு அடையாளம் கண்டுக்க. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவங்களோட கவனம் இயேசுவோட கொடூரமான மரணத்துல இல்ல, அவர் கொண்டு வந்த வாழ்க்கை, நம்பிக்கை, மீட்பு, இது மேலதான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க சிலுவையை தவிர்த்தாங்க. சரி, இப்போ மீன் கேள்விக்கே வருவோம். ஏன் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் சிலுவையை அவ்வளவு தீவிரமா தவிர்த்தாங்க? அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும், ஏன் அதிர்ச்சி கூட அடைய வைக்கும். சிசரோன்னு ஒரு பெரிய ரோமானிய அரசியல்வாதி இருந்தார். அவர் சிலுவையில அறையறத பத்தி என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப ரொம்ப கொடூரமான, அருவருப்பான தண்டனைன்னு சொல்றாரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல சிலுவைங்கிறது ஒரு புனிதமான சின்னம் கிடையாது. அது ஒரு அரச பயங்கரவாதத்தோட, அவமானத்தோட உச்சக்கட்ட கருவி. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ரோமர்களுக்கு சிலுவைங்கிறது அடிமைகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் ரொம்ப மோசமான குற்றவாளிகளுக்கும் கொடுக்கப்படுற ஒரு கேவலமான மரணம். அதனால ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தங்களோட கடவுள் இப்படி ஒரு அவமானமான முறையில இறந்து போனதை ஒரு சின்னமா ஏத்துக்கிறத அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா, ஒரு அவமானமா இருந்துச்சு. பல 100 வருஷமா அவமானத்தோட சின்னமா இருந்த சிலுவையோட கதையை தலைகீழா மாத்தினது ஒரே ஒரு சம்பவம், வானத்திலிருந்து வந்த ஒரு அடையாளம். இந்த அடையாளத்துல நீ ஜெயிப்ப. இந்த வார்த்தைகளை ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஒரு முக்கியமான போருக்கு முன்னாடி வானத்துல பார்த்ததா வரலாறு சொல்லுது. அவர் பார்த்த அந்த அடையாளம் எது தெரியுமா? நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே கைரோ சின்னம் தான். இந்த ஒரு காட்சி கிறிஸ்தவத்தோட வரலாற்றையே மொத்தமா மாத்தி போட்டுச்சு. இந்த டைம்லைன் அந்த பெரிய மாற்றத்தை தெளிவா காட்டுது. கான்ஸ்டன்டைன் ஜெயிச்ச உடனே கிறிஸ்தவம் ஒரு துன்புறுத்தப்பட்ட மதமா இருந்ததுல இருந்து பேரரசரோட மதமா மாறுச்சு. அவர் சிலுவையில அறையிற தண்டனையை ஒழிச்ச உடனே சிலுவை மேலிருந்த அந்த கொடூரமான இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் அவரோட அம்மா ஹெலனா இயேசு அரைஞ்ச உண்மையான சிலுவையை கண்டுபிடிச்சேன்னு சொன்னது சிலுவையை ஒரு அவமான சின்னத்துல இருந்து ஒரு புனிதமான பொருளா மாத்திடுச்சு. இப்போ சிலுவை எப்படி ஒரு அவமான சின்னத்துல இருந்து ஒரு புகழ்ச்சியான, ஒரு மகிமையான சின்னமா, அதாவது நம்பிக்கையோட நம்பர் 1 சின்னமா மாறுச்சுன்னு பார்க்கலாம்.
இந்த 2 சிலுவைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. முதல்ல வெறும் சிலுவை, அதாவது எம்டி கிராஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாருங்கிறத குறிக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இயேசுவோட உருவம் பொறிக்கப்பட்ட சிலுவை, அதாவது குரூசிஃபிக்ஸ் பரவலாச்சு. இது அவரோட தியாகத்தையும் மனித கஷ்டங்களையும் பத்தி பேசுது. இந்த சின்ன மாற்றம் கூட கிறிஸ்தவ சிந்தனை எப்படி காலப்போக்கில் மாறிச்சுங்கிறது நமக்கு காட்டுது. அப்போ பாருங்க, சிலுவையோட பயணம் நிஜமாவே ஒரு நம்ப முடியாத கதை. ஒரு காலத்துல அரச பயங்கரவாதத்தோட கருவியா, மனுஷங்களுக்கு கொடுக்கப்படுற கொடூரமான தண்டனையா இருந்தது. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை, மீட்பு, தெய்வீக அன்புன்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சின்னமா மாறி நிக்குது. நாம தினமும் பார்க்குற சின்னங்களுக்கு பின்னாடி இப்படி ஆழமான, சிக்கலான, சில சமயம் நம்மளை ஆச்சரியப்படுத்துற கதைகள் இருக்கு. ஒரு சின்னத்தோட உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த சின்னத்தை நம்ம பார்க்குற விதமே மாறுது இல்லையா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நன்றி.